நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் அப்படின்ற இந்த புத்தகத்தை நான் படிச்சேன். ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்துல சில வரிகளை ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த வரிகளை படிச்ச உடனே எனக்கு ஒருத்தருடைய ஞாபகம் வந்துருச்சு. ஊரா விட்டு பிள்ளைகளை கொன்று அந்த சடலங்களை படமாக போட்டு ஓட்டு கேட்கிற எச்ச புத்தி படைத்த தலைவர்களுக்கு மத்தியில்னு எழுதிந்தார்ல, எனக்கு இதை படிச்ச உடனே எனக்கு ஒரு தலைவர் ஞாபகத்துக்கு வராரு. அப்படியா? எனக்கு இன்னொருத்தர ஞாபகம் வருது சொல்லவா? உங்க சீமான் தான். ஏன்னா 9-10 மாசத்துக்கு முன்னாடி அதுவும் நம்ம கரூர்ல நடந்த விஷயத்த வச்சு நாங்க பேசுறத நீங்க கேவலப்படுத்தி நாங்க இறந்தவங்களை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கிறோம் இல்ல அரசியல் பண்றோம் நீங்க பேசினா 18-20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இறந்தவங்களை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு அரசியல் பண்றாரு உங்க நொன்ன சீமான். அதை வச்சு அரசியல் பண்றதும் இல்லாம திருநிதி பிச்சை பண்றாரு. எனக்கு இந்த ஊரா விட்டு பிள்ளைகளை கொன்று அந்த சடலங்களை படமாக போட்டு ஓட்டு கேட்கிற எச்ச புத்தி படைத்த தலைவர்களுக்கு மத்தியில்னு காவிரி விவகாரம் தொடர்பாக தீக்குளித்து இறந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர் விக்னேஷின் தாயார் செண்பகலட்சுமி தனது மகனின் இறப்பை வைத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசியல் செய்வதாக செய்தியாளர் சந்திப்பில் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். அவர் நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகள்ல பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டல. கண்ணுல பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அது சீமான், இடும்பவனம், கார்த்தி, விக்னேஷோடைய பெற்றோர்கள் இந்த 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும். பட் அவங்க என்ன எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போல. என்னுடைய சித்தப்பா வீட்டுல சித்தியை அழைச்சிட்டு போனாங்க. தனிப்பட்ட முறையில அவங்க அழைச்சிட்டு போனாங்க. நான் ஏதோ மருத்துவமனையில இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரி எல்லாம் வதந்திகள் வந்துச்சு. நான் அதுக்கும் பயப்படல. இப்ப இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமா அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். கண்ணுக்கான பிரச்சனை நாங்க ஒரு பைசா கூட யாரையும் வாங்கவே இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட்டும் நாங்க அவங்க கூட போய் நாங்க எடுத்துக்கவும் இல்லை. நீங்க தூய தமிழை பேசிட்டா தமிழர்களுக்கான இன போராளிகள் நம்ம நினைச்சுக்கணும். இல்ல நீங்க புக்ஸ் எல்லாம் இவ்வளவு படிக்கிறீங்கன்னா பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் எங்களை நம்ப வைப்பீங்களா? எடுத்தது பண்றது எல்லாமே கேடுகட்டத்தனம், பொய், பொரடு, பித்தலாட்டம், ஏக வசனத்துக்கு இஷ்டத்துக்கு எதையாவது பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறது, அரசியல் ஒரு நிலைத்தன்மை கிடையாது. இதெல்லாம் கூட விட பேசுறது எல்லாமே தனி மனித தாக்குதல். இதுதான் உங்க தமிழ் தேசியமா? மானங்கட்டவங்களா? இதுதான் உங்க தமிழ் தேசியமா? ஒருத்தனாவது உருப்படியான ஒரு வீடியோ போட்டு நான் இது வரைக்கும் தமிழ் தேசியம் பேசுறவங்கள நான் பார்க்க கிடையாது. இத்தனை வருஷத்துல ஒருத்தன் தமிழ் தேசியம் இல்ல நாம் தமிழர் கட்சியில இதுக்கான்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா விஜய் சார் கடிக்கிறது தான். இதுதான் உங்க கொள்கையா? இதுதான் உங்க தமிழ் தேசியமா? மானங்கட்ட ஈத்துறீங்களா? இதுதான் உங்க தமிழ் தேசியமாடா? சிவ